Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு மெயினா சாம்பார் பொடி தேவையில்லை, தக்காளி தேவையில்லை. இது ரெண்டும் இல்லாமல் எப்படி நம்ம சாம்பார் செய்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு கப்பில் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது நான் தோலோட இருக்க துவரம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நம்ம தண்ணி ஊற்றி சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சு வேக வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகேங்க, சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ நம்ம அந்த பருப்பை வேக வச்சுக்கலாம். நான் மண் பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியில் ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு. நீங்கள் சீரகம் தாளிக்கும் போது போடுறது அப்படின்னா கூட போட்டுக்கலாங்க, உங்களுக்கு வாசனையாக இருக்கும். எப்படி உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குமோ அப்படி போட்டுக்கலாம். அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அடுத்ததாக அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அதை சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியில். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்றா குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றாவே போட்டு வச்சுருங்க. இது ஏன் கொதிச்ச பிறகு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா சும்மா உங்களுக்கு பொங்கி வராமல் இருக்கும் ஓப்பன் பாட்டில் குக் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. குக்கர்லேயே இருந்தது அப்படின்னா நல்ல தண்ணி, அதாவது உப்பு இல்லாத தண்ணியாக சேர்த்துக்கோங்க. நல்ல தண்ணி விட்டு வேக விட்டீங்க அப்படின்னா 2 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. இப்போ நம்ம பருப்பில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மண் பாத்திரம் இல்லை அப்படின்னா ஓப்பன் பாட்டில் செய்கிறதுனா வேறு பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. மண் பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கடையும் போது ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக கடைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு தண்ணி தனியாக எடுத்தாச்சு, பருப்பு தனியாக இருக்குது. இப்போ அந்த பருப்பை நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம். தண்ணியோடு நம்மளால் கடைய முடியாது இல்லைங்களா, அதனால தான். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மத்து வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடையிறதுக்கு கஷ்டப்படுறவங்க குக்கரில் 2 விசில் விட்டு ஜஸ்ட் கரண்டி விட்டு இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே கடைஞ்சிருங்க. பருப்பு அந்தளவுக்கு வெந்து வந்துடும். சட்டியில் உங்களுக்கு அந்தளவுக்கு குக் ஆகாது, கடையிற அளவுக்கு தான் வேகும். கடைஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் ஆற விட்டு மிக்சியில் அரைச்செடுப்பாங்க, அது டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க, கடைஞ்சாதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் கடையக்கூடாது, ஓரளவுக்கு கடைஞ்சி எடுத்துட்டோன்னா போதுங்க. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பு தண்ணி இதில் கலந்து நம்ம எந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேக வைக்கும் போதே பருப்பு தண்ணி காலியாகிடுச்சு, இப்போது கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நல்ல தண்ணியை சூடு பண்ணி அந்த சுடு தண்ணியை இதில் ஊற்றிட்டு கொதிக்க வைக்கணுங்க கொஞ்ச நேரம். இப்போ நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம், ஏன்னா நம்ம பருப்பு தண்ணி மட்டும்தான் சேர்க்குறோம். நீங்கள் சப்போஸ் ஹாட் வாட்டர் தனியாக சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம பருப்பு தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. அடுத்ததாக இந்த பருப்புக்கு தாளிப்பு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, சீரகம் இந்த கடுகு கூட நீங்கள் சேர்ந்து பொரிய விட்டாலும் ஓகே. இல்லை அப்படின்னா பருப்பு வேகும் போது போட்டுக்கலாம். இல்லை 2 டைமும் போடுறது அப்படின்னா அதில் அளவை குறைச்சி போட்டு இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். அடுத்ததாக கருவேப்பிலைக்கு அப்புறமா வரமிளகாய் நல்லா வதக்கணுங்க இதுக்கு. இல்லை அப்படின்னா பச்சை வாசம் அடிச்சிச்சுன்னா நம்ம பருப்போட வாசனை நல்லா வராது. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வரமிளகாயை.
அடுத்ததாக வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. முன்னாடியே பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா அடிப்பிடிக்கும், சரியாக வதக்க முடியாதுங்க. அதனால் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அதில் எடுத்து அந்த தாளிப்பை கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாடு சூடான சாதத்து கூட இந்த பருப்பு சாம்பாரை விட்டு, அதாவது கிள்ளி போட்ட பருப்பு சாம்பாரை விட்டு கொஞ்சமாக நெய் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கிள்ளி போட்ட பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்த்தாச்சு. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.